Jai Gurudev. Knowledge sheet 13. A liar is innocent. பொய் சொல்பவர்கள் எல்லாம் ரொம்ப வெகுளித்தனமானவங்களாம் குருதேவ் சொல்றாங்க. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க, என்கிட்டயே மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய என்ன யாராவது பொய் சொல்லும் போது மனம் கவலைப்படும். அதுக்கான தீர்வு தான் இந்த நாலேஜ் ஷீட். A dear person whom you trust lies to you and you catch you. உங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்டவங்க உங்ககிட்ட பொய் சொல்லிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. பொய் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க. வாட் யூ ஃபீல்? அப்ப என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும்? சேட்னஸ், இல்லை கஷ்டமா இருக்கும். ஆங்கர், கோபம் வரும். சீட்டட், ஏமாற்றப்பட்டதாக ஒரு உணர்வு ஏற்படும். கம்பேஷன், சில நேரத்தில் கருணை கூட வரும். லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட், அவங்க மேல இருக்க மரியாதையே போயிடும். வண்டர், இவரும் பொய் சொல்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம். ஷாக், அதிர்ச்சி ஏற்படும். எம்ப்ராஸ்மெண்ட், ஒரு ஒரு என்ன ஒரு தவிர்க்க முடியாத ஒரு என்ன சொல்ல ஒரு சூழல், என்ன சொல்ல ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்றது இல்லையா? இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். When someone is caught lying, he is not a good liar. யாராவது பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா அவரு பொய் சொல்றது கூட ஒழுங்கா தெரியல. Had he been good liar, he would not have been caught. அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல பொய் சொல்லக்கூடியவரா இருந்தா மாட்டிருக்க மாட்டார். He is so innocent that he could not even lie properly. பாருங்க, எவ்வளவு வெகுளித்தனமானவர் அப்படின்னு சொன்னா, அவரால் ஒரு பொய்ய கூட என்ன ஒழுங்கா சொல்ல முடியல. He lied and got caught. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? பொய் சொன்னாரு, மாட்டிக்கிட்டாரு. If he had not been caught, how would you ever know he was a liar? அவர் சொல்லி அந்த மாதிரி மாட்டிக்கலன்னா அவர் எப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? So you can never know a good liar. அதனால உண்மையிலேயே பொய் சொல்றவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. The person you call a liar is not a good liar. என்ன மாட்டிக்கிட்டார் இல்லையா? என்ன யாரும் ஒரு பொய் சொல்றவர் அப்படின்னு சொல்றோமோ அவர் உண்மையிலேயே பொய் சொல்றவர் இல்லை. And he is innocent, வெகுளித்தனமானவங்க. And so அதனால்தான் you need not go through all the above listed mental gymnastics. மேல பார்த்தோம் இல்லையா? கோபம், ஆச்சரியம், எல்லாம் பார்த்தோம், துக்கம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ இதெல்லாம் நீங்க அனுபவிக்க தேவையில்லை. எப்போ? இந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது. எப்படி? பாவம், ஒரு பொய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இல்ல என்ன ஆயிடும்? அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? என்கிட்ட மறைச்சிட்டாங்க, என்கிட்டயே பொய் சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாங்க, அந்த ஒரு கவலை அது படக்கூடாது அப்படிங்கிறதா இந்த கோணத்துல பாருங்க, இந்த டைமென்ஷன்ல பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு. இன்ஸ்டெட் மெல்ட் அண்ட் டிசால்வ் இன் லவ். அதை விட்டுட்டு என்ன, ஒரு அன்புல திளைச்சு இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கருணை, அன்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி சார் அப்படின்னு மனசுல கேள்வி வந்ததுன்னா அதுக்கு தான் பிராக்டிஸ். நாலேஜ் இருக்கு, ஆமா கரெக்ட் தான் சார், குருதேவ் சொல்றது கரெக்ட் தான். பட் அது எப்படி அப்ளை பண்றது? அந்த அப்ளை பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட் வேணும் இல்லையா? அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பை பிராக்டிசிங் சுதர்ஷன் கிரியா அண்ட் மெடிடேஷன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுனால தான் அந்த மைண்ட் செட், அந்த ஒரு மனோநிலை என்ன கிடைக்கும், ஒரு ஞான நிலை நமக்கு என்ன கிடைக்கும். ஓகே, ஜெய் குருதேவ்.